செய்தியை பார்த்து வருகிறோம். தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்பாளராக எல்கே சுதீஷ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, தேமுதிக திமுகவுடன் கூட்டணியை கடந்த 19ஆம் தேதி உறுதி செய்தது. குறிப்பாக இந்த கூட்டணி உறுதியை பொறுத்தவரை தேமுதிகவிற்கு மாநிலங்களவை ஒரு சீட் என்பது வழங்கப்படும் என திமுக சார்பில் உறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தேமுதிகவிற்கான அந்த ராஜ்யசபாவிற்கு கையெழுத்து அறிவாலயத்தில் கையெழுத்திடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது தேமுதிகவினுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நடைபெற இருக்கக்கூடிய 2026 அந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்பாளராக கட்சியினுடைய பொருளாளரும் பிரேமலதாவினுடைய சகோதரருமான எல்கே சுதீஷை அதிகாரப்பூர்வமாக தற்போது வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று வேட்புமனு செய்வதற்கான இறுதி நாள் என்பதால் இன்றைய தினம் வேட்புமனுவை அவர் செய்ய இருக்கின்றார். குறிப்பாக இன்று காலை சென்னை கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்தில் மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் தன்னுடைய 29வது திருமண நாளையொட்டியும் அதே போன்று வேட்புமனு இன்றைய தினம் செய்ய இருப்பதையொட்டியும் தொடர்ந்து வேட்புமனுவை வைத்து ஆசீர்வாதம் பெற்று தற்போது வேட்புமனுவை இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் செய்ய இருக்கின்றார் எல்கே சுதீஷ். குறிப்பாக 2026 தேர்தலுக்கான மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக எல்கே சுதீஷை அதிகாரப்பூர்வமாக தற்போது தலைமை கழகம் அறிவித்திருக்கின்றது. சிவரஞ்சனி, லிபிகா, அதே போல எத்தனை மணி அளவில் சரியாக அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்? கண்டிப்பாக இன்றைய தினம் 12 மணிக்கு பிறகு சென்னை தலைமைச் செயலகத்தில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார் எல்கே சுதீஷ். குறிப்பாக தற்போதே கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்தில் அந்த நினைவிடத்தில் வைத்து ஆசி பெற்று இருக்கின்றார். தொடர்ச்சியாக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கட்சி அலுவலகத்தில் சந்திக்க இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து 12 மணிக்கு பிறகு தலைமைச் செயலகத்துக்கு சென்று தன்னுடைய அந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த வேட்புமனு அப்படிங்கிறத தாக்கல் செய்ய இருக்கின்றார். தொடர்ந்து அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் தற்போது சொல்லப்பட்டு இருக்கின்றது. இன்று காலை முதலே பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட எல்கே சுதீஷ் தற்போது இந்த நினைவிடத்தில் இருந்து புறப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார். லிபிகா, எல்கே சுதீஷின் அரசியல் பயணம் எவ்வாறாக இதுவரை அமைந்திருக்கிறது? கண்டிப்பாக 2005ஆம் ஆண்டு தேமுதிக கட்சி தொடங்கிய நாள் முதல் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே கட்சியில் பயணித்து வருகின்றார். குறிப்பாக தேமுதிகவில் 2005ஆம் ஆண்டு தொடங்கிய தன்னுடைய பணியை பல்வேறு பணிகளிலுமே இந்த கட்சியை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து இருக்கின்றார். 2005 இருந்து 2017ஆம் ஆண்டு வரை அவருக்கான தேமுதிகவை பொறுத்தவரை இளைஞர் அணி செயலாளர் என்ற பொறுப்பு என்பது எல்கே சுதீஷுக்கு வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்து வந்த நிலையிலும் 2017ஆம் ஆண்டு கட்சியினுடைய துணை செயலாளர் என்ற பதவி என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று 2006ஆம் ஆண்டு தேமுதிக கட்சி தொடங்கிய முதல் சட்டமன்ற தேர்தலில் குடியாத்தம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக களமிறங்கினார். அதே போன்று 2006ஆம் ஆண்டு அந்த தேமுதிகவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் முன்னணியாக அவர் திகழ்ந்து கட்சியின் ஒரு முக்கிய நிர்வாகியாகவும் திகழ்ந்து வந்தார். தொடர்ச்சியாக 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் தேமுதிக வேட்பாளராக போட்டியிட்டு கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைமையின் ஒரு பகுதியாகவும் தொடர தொடங்கினார். பல ஆண்டுகள் தேமுதிகவில் பல்வேறு பொறுப்புகள்ல இருந்தாலும் 2017ஆம் ஆண்டுதான் அவருக்கு துணை செயலாளர் என்ற பதவி என்பது வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் 2019ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சி தொகுதியில் மக்களவை தேர்தலில் வேட்பாளராகவும் போட்டியிட்டார். அதே போன்று ஏப்ரல் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தர்மபுரியில் நடைபெற்ற தேமுதிகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழுல எல்கே சுதீஷுக்கு கழக துணை செயலாளர் என்ற பதவியிலிருந்து பொருளாளர் என்ற பதவி என்பது வழங்கப்பட்டது. தொடர்ந்து தற்போது வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் மீண்டும் மாநிலங்களவைக்கான உறுப்பினராக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். முதல் முறையாக மாநிலங்களவைக்கு தேமுதிக சார்பில் எல்கே சுதீஷ் அப்படிங்கிறது செல்வது ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமின்றி தன்னுடைய திருமண நாளில் இன்றைய தினம் அவர் ஒரு வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார். அதுவும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக தேமுதிகவில் பல்வேறு பணிகளை தொடர்ந்தும் கட்சியினுடைய முக்கிய பணிகள்ல இவருடைய பங்கு அப்படிங்கிறது இருக்கின்றது. ஒவ்வொரு தேர்தல்ல 2016 மக்கள் நல கூட்டணி, 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி வைக்கப்பட்டது தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் நாடாளுமன்ற போட்டியா இருந்தாலும் சரி, தேர்தலாக இருந்தாலும்
இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் எல்கே சுதீஷ் அவர்களுடைய பங்கு அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது. ஒவ்வொரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் எல்கே சுதீஷ் வந்துட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். தொடர்ந்து பேச்சுவார்த்தை குழுல எல்கே சுதீஷினுடைய பங்கு அதிகமாக இருந்தது. இப்படி பல்வேறு கட்ட அவர்களுடைய பணிகளை தொடர்ந்து இன்றைய தினம் கட்சியினுடைய பொருளாளராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக மீண்டும் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். லிபிகா, தேமுதிகவின் முதல் எம்பி ஆக இருக்கிறார் எல்கே சுதீஷ். இது குறித்து கண்டிப்பா தேமுதிகவை பொறுத்தவரை 2005ஆம் ஆண்டு கட்சி வந்துட்டு மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் வந்துட்டு தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முதல் முறையாக தேமுதிக வந்துட்டு எதிர்கொண்டது. 2006ஆம் ஆண்டு அவர்கள் எதிர்கொண்டாலும் பல்வேறு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். இருப்பினும் அதைத் தொடர்ந்து மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராகவும் தேமுதிக திகழ்ந்தது. இருப்பினும் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை தேமுதிகவினுடைய பங்கு அப்படிங்கிறது இல்ல. முதல் முறையாக கட்சி தொடங்கி 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தேமுதிக மாநிலங்களவைக்கு செல்ல இருக்கின்றது. அது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. பல ஆண்டு கனவுகள் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். அந்த அளவிற்கு முதல் முறையாக இவங்க வந்துட்டு மாநிலங்களவைக்கு செல்லக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடுகளும் தற்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இருப்பினும் முதல் முறை அப்படிங்கிறப்ப இவர்களுக்கு வந்துட்டு கூடுதல் பலமாகவும் அது வந்து மகிழ்ச்சியாகவும் அதிகமாகவே இருந்து வருகின்றது. லிபிகா, நீங்க இணைப்பிலே காத்திருங்க. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். கோகுல், தற்போது லிபிகா குறிப்பிட்டது போல கட்சி தொடங்கியதிலிருந்து முதல் நபராக எம்பியாக இருக்கிறார் எல்கே சுதீஷ். இது குறித்து தற்பொழுது தேமுதிகவுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ் திமுக கூட்டணியில தேமுதிகவிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில அவர் தேமுதிகவுடைய மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். முதல் முறையாக தேமுதிக நாடாளுமன்றத்துக்கு இதன் மூலம் செல்ல இருக்கிறார்கள். திமுக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போது முதலமைச்சர் முன்னிலையில எல்கே சுதீஷும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். ஏற்கனவே திமுக கூட்டணியில 2 இடங்கள் திமுகவும், ஒரு இடம் தேமுதிகவிற்கும், ஒரு இடம் காங்கிரசுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளரும் இன்று காலையில் அறிவிக்கப்பட்டிருக்கார். அவரும் வேட்புமனுவை திமுக கூட்டணி வேட்பாளரோடு தாக்கல் செய்திருக்கார். எல்கே சுதீஷை பொறுத்தளவு பாராளுமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டு இருக்கார். ஆனால் இதுவரை வெற்றி பெற முடியவில்லை. தேமுதிக தற்பொழுது நாடாளுமன்றத்துக்கு, குறிப்பா மாநிலங்களவைக்கு இதன் மூலம் தன்னுடைய உறுப்பினரை அனுப்புகிறது. தொடர்ந்து பலமுறை மாநிலங்களவை வாய்ப்பை தேமுதிக எதிர்பார்த்தது. அதிமுக கூட்டணியில கடந்த முறை நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடம் வாய்ப்பு வழங்கப்படும் என்ற தகவல் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அதிமுக கூட்டணியில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனையொட்டி கூட்டணி பேச்சுவார்த்தை, அதாவது இந்த வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையில தேமுதிக தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில திமுக அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி ஒப்பந்தத்தின்படி மாநிலங்களவை இடத்தையும் ஒதுக்குவதாக ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது தேமுதிகவுடைய வேட்பாளராக எல்கே சுதீஷ் அறிவிக்கப்பட்டிருக்கார். சுதீஷ் தேமுதிக அலுவலகத்துக்கு சென்று அங்கு மறைந்த தேமுதிக தலைவராக இருந்து மறைந்த விஜய்